ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஏஎஸ்எம்ஆர் ஜேர்னலிங் வீடியோ பார்க்கலாமா? கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா பேருக்கு ஜேர்னலிங் அப்படின்னா என்னன்னே தெரில. அது ஒன்றும் இல்லைங்க. ஜேர்னலிங் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக்கர்ஸ், பேப்பர்ஸ், ஸ்க்ராப் பேப்பர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஸ்பேஸ் விட்டோ விடாமலோ எப்படி பண்ணாலுமே ஜேர்னலிங் அழகாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அந்த நேரத்தில் உங்களுக்கு தோணுகிற இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அதுதான் ஜேர்னலிங். ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இவ்வளோ சிம்பிளாக பண்ண ஜேர்னலிங். அதுக்கப்புறம் நான் வாட்டர் கலர்ஸ் இந்த மாதிரி நிறையாவே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தடவை நம்ம ஜேர்னலிங் பண்ண போகிறது நம்மளோட ரொம்ப ரொம்ப சீப்பானு கூட சொல்ல முடியாது, செலவே இல்லாமல் வீட்டில் கிடைக்கிற பொருள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜேர்னலிங் பண்ண போகிறோம். இது ஒரு சின்ன டிப் தான். என்னை பொறுத்தவரை நான் இந்த டிப் தான் ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற ஜேர்னலிங்கோட தீம் வின்டேஜ் தீம். வின்டேஜ்னு சொல்ல முடியாது, பிகாஸ் நான் சம் அதர் கலர்ஸுமே மேட்ச் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னலிங்கோட அவுட்புட் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். எப்பயுமே பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்காக பர்பிள் தீம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். மேஜராக நான் பர்பிள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அதர் கலர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பேன். எப்பயுமே ஜேர்னலிங் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜேர்னலிங் பண்ணும்போது ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் இல்லாமல் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஒட்டணும்னு தோணுதோ அங்கே ஒட்டலாம். ஒருவேளை அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசு மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த மாற்றிக்கலாம். நான் இதுக்கு நானோ டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்க்ராப் பேப்பர் ஒட்டுறதுக்கு. பிகாஸ் நானோ டேப் கொஞ்சமாக எடுத்தாலுமே அதை நம்மளால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒட்டிக்க முடியும். ஸோ அது ரொம்ப வேஸ்ட்டும் ஆகாது. மோஸ்ட்லி நான் இதுக்கு முன்னாடி நடந்த ஜேர்னலிங்லேயும் ஸ்டிக்கர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி பேப்பர்ஸ்க்கு நான் நானோ டேப் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்காட்டி நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜேர்னலிங்க்கு நம்ம எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானோ டேப்பாக இருக்கட்டும், ஃபோம் டேப்பாக இருக்கட்டும், க்ளூவாக இருக்கட்டும், இல்லை க்ளூ டேப்பாக கூட இருக்கட்டும், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். எப்பயுமே ஜேர்னலிங்கில் ஏஎஸ்எம்ஆரோடு பண்ணால் அது இன்னுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு கொஞ்சம் நாய்ஸியாக இருந்ததுனால நான் ஏஎஸ்எம்ஆர் இருக்கிற மாதிரி போடல. ஃபர்ஸ்ட் ஒரு 1 minute மட்டும் அந்த செலெக்ஷன், அதாவது ஐட்டம் செலெக்ஷனுக்கு மட்டும் நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன் ஏஎஸ்எம்ஆர். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஜேர்னலிங்கை ஒரு சின்ன மியூசிக்கோடு பார்க்கலாம். மறக்காமல் ஃபைனல் அவுட்புட்டை பார்த்துட்டு போயிருங்க.
ஸோ இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கலர்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதர் கலர்ஸையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் நான் காமிச்சிருப்பேன் ப்ளூ ஜேர்னலிங் ஸ்டிக்கர்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கர்ஸ் வச்சு ஜேர்னலிங் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் அந்த ஒரு ஜேர்னலிங் தீமில் தான் ஸ்டிக்கர்ஸே இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளூ ஸ்டிக்கர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ஃபுல் ப்ரௌன் விண்டேஜ் தீமில் பண்ணதுனால ஸ்பேசஸ் நிறையா இருந்தது. எனக்கு வந்து அப்போ ஓகே கொஞ்சம் ஸ்பேசஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோமே அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் அது யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இன்னுமே நிறையா கலர்ஃபுல் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி நிறையாவே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஜேர்னலிங்கோட ஃபைனல் அவுட்புட். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.